அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மேஷ ராசிக்கார நேயர்களே, அந்த கடவுளே தடுக்க நினைத்தாலும் நவம்பர் 30க்கு பிறகு இது நிச்சயம் நடக்கும். இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. இந்த மேஷ ராசினுடைய வாழ்க்கையில இது நடந்தே தீரும். நடக்க போற விஷயமாக தான் இது இருக்க போகுது. அப்படி என்னதான் நடக்க போகுது இந்த மேஷ ராசியிலன்னு யோசிக்கிறீங்களா? அப்படி என்ன நடக்க போகுது, எந்த அளவுக்கு இந்த மேஷ ராசியினுடைய வாழ்க்கை இருக்குதுன்றதை பார்க்கலாமா? முதல் விஷயம், இந்த நிமிஷம் வரைக்கும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் இந்த மேசராசிக்காரங்கிறத பார்த்துட்டு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்டதாக இருக்க போகுதுன்றத முதல்ல தெரிஞ்சுப்போம். ஏன்னா உங்களுக்கு இப்ப நடந்தக்கூடிய விஷயம் உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சிச்சுனாலே இது வரக்கூடிய காலங்களில் எப்படி இருக்கும்ன்றத நீங்க ரொம்ப எளிமையா தெரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் முதல் என்ன நடக்குன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றதை நான் சொல்றேன். முதல் விஷயமாக, உங்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் மேச ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில குடும்பத்துக்குள்ள அவமானங்கள் என்பது அதிகப்படியாகவே நடந்திருக்குங்க. இந்த மேசராசிக்காரர்கள் மற்றவங்க மேல அதிகப்படியான அன்பையும் பாசத்தையும் வச்சிருக்காங்க. ஆனா அவங்க மேல வச்சிருக்கக்கூடிய பாசத்துக்கு ஈடா 1% கூட அவங்க இவங்க மேல பாசத்தை வைக்கலைங்க. இதனாலேயே என்னமோ தெரியல, இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில அந்த பாசம்ன்ற ஒரு விஷயம் கிடைக்காம ரொம்பவே மனசுல வேதனைப்படக்கூடிய நபராக இருக்கிறார்கள் இந்த மேசராசிக்காரர்கள். இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லணும் அப்படின்னாலே மேசராசினுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து, அதாவது ஒரு நாள் இல்லைங்க, அடுத்தடுத்து நிறைய விதமான குடும்பத்துக்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனைங்கிறது இவங்களுடைய மனசுல உள்ள நிறையவே காயத்தை ஏற்படுத்திருக்கு. நம்ம மேல உண்மையான அன்பு வைக்க ஒருத்தர் கூட நம்ம கூட இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தம் இந்த நிமிஷம் இப்போ வரைக்கும் நான் சொல்றேன் மேசனுடைய மனசுல இருக்குது. இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். உங்களுடைய மனசுல உங்களுக்கான ஒரு அன்பு வைக்கக்கூடிய ஒரு நபர் இல்லைன்னு நீங்க வருத்தப்படலை. நிச்சயமா நீங்க வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மற்றவங்க மேல வச்சுக்கக்கூடிய அந்த பாசம், ஆசை, எண்ணங்கள் அப்படின்றதுல மற்றவங்க யாருமே உங்க மேல 1% கூட அன்பு வைக்கலங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. அது உங்களுக்கு ஏத்துக்க முடியலனாலும் இதுதான் உண்மையாகவே இருக்க போகுது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சு கொஞ்சம் தெரிஞ்சு நடந்துக்கிட்டீங்கன்னா இந்த மேசராசியில ரொம்ப வருஷமா ரொம்ப காலமா ஏற்பட்டிருக்கக்கூடிய கொஞ்சமாவது அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவதற்கான வாய்ப்புகள் என்பது கிடைக்கும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த மேசராசிக்காரருடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் நான் சொல்றேங்க, இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்றேங்க, யாரோ ஒரு நபர் மேல அதிகப்படியான அன்பையும் காதலையும் வச்சு அவங்களுடைய ஏமாற்றத்தினால சிக்கி தவிக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மேசராசிக்காரர்கள். ஒரு சில மேல உயிருக்குயிரான அன்பு காதலை வச்சுட்டாங்க. வச்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு சில தினங்கள்லயே அவங்களுக்கு இவங்களை பிடிக்காம போகுது. இவங்க அவங்க மேல உயிரே வச்சுட்டாங்க. இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் நம்ம இவங்க கூட வாழ போறோம் அப்படின்ற அளவுக்கு அவங்க மேல உயிருக்குயிரான காதலை வச்சாங்க. ஆனா இவங்களுடைய காதல் அவங்களுக்கு எப்படிப்பட்டிருக்கு அப்படின்னா, இவங்க ஒரு எச்ச அப்படின்ற மாதிரியும் இவங்களை நம்ம எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் இந்த மேசராசிக்காரர்களை நம்ப வச்சு முழுவதுமாக ஏமாத்திட்டு போயிட்டாங்கங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த ஏமாற்றத்திலிருந்து வெளிவர முடியாம தவிக்கிறார்கள் இந்த மேசராசிக்காரர்கள். இது உண்மை இல்லைன்னு சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒருத்தங்களை ரொம்ப அதிகப்படியே நம்பினீங்களா இல்லையா? உண்மையை சொல்லுங்க. நம்புனீங்க. அந்த நம்பினவங்க கூட இருக்காங்களா? இல்ல. நம்ப வச்சு ஏமாத்திட்டு போயிட்டாங்க. அது காதல் வாழ்க்கையா இருக்கலாம், இல்ல நண்பர்களுடைய வாழ்க்கையா கூட இருக்கலாம். ஆனா இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில் நடந்தது இதுதாங்க. இப்படி எல்லாருமே உங்களை நம்ப வச்சு ஏமாத்துறது, உண்மையான அன்பு காமிக்காம ஏமாத்துறதுன்னு ரொம்பவே சிரமப்பட வச்சார்கள் இந்த மேசராசிக்காரர்கள். சரி, நாட்கள் கடந்தா எல்லாம் புதுசா மாறிடும், எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும்னு ஆசைப்பட்டாங்க, கனவுகள் கண்டாங்க. ஆனாலும் மேசராசினுடைய வாழ்க்கை நாட்கள் கடந்துருச்சு, வருஷம் கடந்துச்சு. ஆனா மாற்றம் மட்டும் நிகழல. எதிர்பார்த்த விஷயங்கள் எதுவுமே நடக்கலைன்னு மேசராசிக்காரர்கள் மொத்தமா துவண்டு போனது மட்டும்தாங்க மிச்சம். இப்படிப்பட்ட கஷ்டங்கள் இன்னைக்கு தீந்துரும் நாளைக்கு தீந்துரும் எதிர்பார்த்த இந்த மேசராசினுடைய வாழ்க்கை நவம்பர் 30க்கு பிறகு மாறப்போகுது. அது எந்த அளவுக்கு மாற்றத்தை கொடுக்க போகுது, எந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்றதை பத்தி தான் இந்த ஒரு பதிவுல நம்ம தெளிவாக பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஏன்னா அப்போதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெளிவாக புரியும். மேசராசினுடைய வீட்டிலிருந்து முதல்ல ஆரம்பிப்போங்க. இவங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சண்டை சச்சரவுகள் என்பது தீரப்போகுது. முக்கியமா கணவன் மனைவி அந்த பிரிஞ்சு வாழ்ந்த வாழ்க்கைங்கிறது சேரப்போகுது இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில. கணவனை புரிஞ்சு துன்பப்பட்டு வாழ்ந்த நபர்கள் தான் இந்த மேசராசிக்காரர்கள். ஆனா இனி இவர்களுடைய வாழ்க்கையில அந்த கணவனை பிரிஞ்சு வாழக்கூடிய
நேரம் காலம்னு எதுவுமே இருக்க போறது கிடையாது. முழுக்க முழுக்க இவர்களுடைய வாழ்க்கையில அந்த கணவனோடு சேர்ந்து குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமாக வாழப் போகிறார்கள் இந்த மேசராசிக்காரர்கள். இந்த நிமிஷம் வரைக்கும் நிறைய வேதனைகளை அனுபவிச்சிட்டாங்க இந்த மேசராசிக்காரர்கள். குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களை வச்சு நான் சொல்றேங்க. ஆனா இனி அந்த கணவன் மனைவி வாழ்க்கையிலும் சரி, இல்ல மற்ற விஷயங்களையும் சரி, நல்ல மாற்றத்தை பார்க்க போகிறார்கள் இந்த மேசராசிக்காரர்கள். இனி வரக்கூடிய காலங்கள்ல குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனைகள் நீங்கி நன்மைகள் என்பது நடக்க போகுது. அது மட்டும் இல்லைங்க, இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் நான் சொல்றேங்க, குடும்ப பிரச்சனையை விட இன்னொரு விஷயம் இருக்குதுன்னா அது இந்த செல்வ பிரச்சனை தான். செல்வ பிரச்சனையால குடும்பத்தார்கள் இவங்களை மதிக்க மாட்டாங்க. ஒருபோதும் நீ இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல ஆண்மகனாவோ இல்லை பெண்ணாகவோ இருந்தாலும் அது இவங்களுக்கு போதாது. இவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் செல்வம் தான். செல்வம் இருந்துச்சுன்னா உங்களை மதிப்பாங்க. செல்வம் இல்லைன்னா உங்களை உங்க கண்ணு முன்னாடியும் தரைக்குறைவா பேசுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க இல்லாத நேரத்துல உங்களை பத்தி குடும்பத்துக்குள்ளேயே தரைக்குறைவா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவன் பக்கத்த பைய, அவளுக்கு ஒன்றும் தெரியாது, அவளாம் என்ன செய்ய போறா, அவனா என்ன செய்ய போறா அப்படின்ற மாதிரி ஆணையும் பெண்ணையும் மாறி மாறி மனசுல உள்ள காயப்படுத்தியிருப்பாங்க. இது இவங்களுக்கு தெரிய வரும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு அந்த செல்வ பிரச்சனைன்றது இருக்க போறது கிடையாது. ஏன்னா நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு அரசு உத்தியோகம் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா வெளிநாடு சம்பந்தப்பட்ட உத்தியோகங்கள், அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்க எதிர்பார்த்த ஒரு உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அதனால இனி கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது இந்த மேசராசிக்காரர்கள். தொழில் தொடங்கணும்னு பல வருஷமாக மாதமாக யோசித்து காசு சேர்த்து வச்சிருக்கக்கூடிய நீங்கள் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில கட்டாயமா சொல்ல முடியும், அந்த தொழில் ஆரம்பித்த ஒரு சில தினங்களிலே மிகப்பெரிய லாபத்தை பார்க்க முடியுங்க. ஏன்னா தொழில் ஆரம்பிக்கிறோம், வியாபாரத்தை தொடங்குறோம் அப்படின்னாலே அது ஒரு சில மாதங்களாக வருஷமாவது ஆகும் அது தனக்கு தேவையான அளவுக்கு லாபத்தை கொடுக்கறதுக்கு. ஆனா உங்களுக்கு சில தினங்களிலேயே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவிலான லாபத்தை கொடுக்க போகுது இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்கள்ல. அது மட்டும் இல்லைங்க, இந்த மேசராசிக்காரர்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தொழில் ஆரம்பிச்சிருப்பாங்க, லாபமே கொடுக்கலங்க ஐயா, மாறி மாறி துன்பத்தை மட்டுமே தான் பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட விஷயம் நடக்க போகுதுன்னா, புதிய பயணங்கள், புதிய இடங்களுக்கு செல்வது, அங்க தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும். நீங்க புது இடத்திற்கெல்லாம் செல்ல செல்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில அது எல்லாமே புதுவிதமான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அப்படி என்ன நன்மைகள் ஏற்படும்ன்றது உங்களுக்கு மிகப்பெரிய கேள்வி இருக்கும். இந்த மேச ராசிக்காரர்கள் வெளியூர் பயணங்கள் மேற்கொண்டு அதுல ஏதாச்சும் தொழில முன்னேற்றம் ஏற்படுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா ஏற்படுங்க. நீங்க அழைய வேண்டிய அவசியம் இருக்கும். ஆனா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வெளியூர் போறீங்க, வெளிநாடு போறீங்கன்ற போது கொஞ்சம் அலையணும். ஆனா எதிர்பார்த்து அந்த லாபத்தை பெறக்கூடியதாக இருக்கும். புதிய ஆர்டர்கள் பிடிப்பதற்கு உங்களுக்கு ரொம்ப வேக எப்படி சொல்றோம்னா அலைய வேண்டிய கஷ்டம் இருந்தாலும் ஆனா அது கிடைச்சிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப வேகமா உங்களுடைய வாழ்க்கையில செல்வம்ன்றது உயரத்துல நீங்க செல்ல முடியுங்க. இனி வரக்கூடிய காலங்களில் தொழிலையும் சரி, உத்தியோகத்திலையும் சரி நல்ல மாற்றத்தை நீங்க பார்க்க முடியும். ஏற்கனவே வேலை செய்யறங்க ஐயா, ஆனா ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்கி, எனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் எனக்கு பக்கத்துல அவங்க வாங்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கக்கூடிய மேசராசினுடைய வாழ்க்கையில ப்ரொமோஷன் கிடைக்கும் அல்லது சம்பள உயர்வு என்பது கட்டாயமா இருக்க போகுது. இனி இந்த விஷயங்களை நினைச்சு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. ஆனா இன்னொரு விஷயம் இருக்குதுங்க, குடும்பத்துக்குள்ள இன்னொரு விஷயத்த சொல்லி ரொம்ப மனசுல வேலைப்படுத்தினாங்க. திருமணம் ஆக முடிக்க வயசு கூடிருச்சு இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில, ஆனா திருமணமே ஆகலைங்க. திருமணம் ஆகி நல்ல கணவனும் அமையல, நல்ல மனைவியும் அமையலன்னு வருத்தப்படக்கூடிய நபர்களும் இருக்காங்க. திருமணம் அமையாதவர்களுக்கு ஒரு 25% திருமண வாய்ப்பு இல்லைனாலும் இருக்கக்கூடிய 75% திருமண வாய்ப்புன்றது கட்டாயம் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நீங்க தேடுற விதத்தினால உங்களுடைய வாழ்க்கையில திருமணம் நடக்கும். ஆனா ஏற்கனவே திருமணமாகி பிரச்சனை இருக்கக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கையில அந்த ஒற்றுமைங்கிறது அதிகரிக்கும், நல்லது நடக்க போகுது. மற்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில அதாவது உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் நன்மை கிடைக்கும். கொடுத்தல் வாங்கல் விவகாரங்கள் இந்த காலங்களில் செய்யாமல் இருப்பது, முக்கியமா கடன் வாங்கி மற்றவங்களுக்கு கொடுப்பதோ இல்லை கடன் வாங்கி நீங்க உங்களுடைய தொழில் இல்லை வியாபாரத்துக்கு இன்வெஸ்ட் செய்யும்போதோ அந்த சில விஷயங்களை நீங்க தவிர்த்துப்பது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும். இந்த கடன் சுமை என்பது பெருசாக இல்லைனாலும் ஓரளவுக்கு பிரச்சனை தரக்கூடிய கால நேரமாக தான் இருக்கிறது இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனை விஷயங்கள்ல. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்டது, நன்மைகள் அதிகமாக நடப்பதனால உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே சந்தோஷமா இருக்கக்கூடிய நாளாக அமையும். ஆனா திடீர்னு குடும்பத்துக்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ஒரு சில நேரங்களில் நீங்க கோவப்படக்கூடிய விஷயங்கள், நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்னால குடும்பம் பிரிவதற்கும் வாய்ப்புகள் அமைவதால் அதை கொஞ்சம் தவிர்த்துப்பது நல்லதாக இருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயம் இந்த டிசம்பர்ல தான். நம்பிக்கோட்டுங்கள், நல்லதே நடக்கட்டும். உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு நாள் பட்டுட்டீங்க கஷ்டம், இனி படாமல் இருப்பதற்கு மனசார வேண்டிட்டு நம்பிக்கோட்டுங்கள். உங்களுடைய இஷ்ட தெய்வமான அதாவது உங்களுடைய தெய்வமான முருகப்பெருமான வேண்டிட்டு இருங்க. கண்டிப்பா இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில மறுபடியும் வரக்கூடிய துன்பங்கள் எல்லாமே நீங்கி நல்லது நடக்கும். நம்புங்கள், காத்திருங்கள், காலங்கள் உங்களுக்கான பதிலை சொல்லும், நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க நம்புனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில எவ்வித துன்பங்களும் வராமல் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும். அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நம்பிக்கோட்டுங்கள், நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.